அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 4/11/2025 சதுர்த்தசி திதி இரவு 10:36 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12:34 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் சூரியனும், விருச்சிகத்தில் புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தர, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, யோகா தியானம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சில உறவுகள் தருவது பாடம், சில உறவுகள் தருவது பாசம். பாசம் என்றால் பெற்றுக்கொள்வோம், பாடம் தந்தால் கற்றுக்கொள்வோம். ஆமாங்க, சிலர் பாசம் மழையை கொட்டுவாங்க, அது மூலமாக நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் சிலர் ஏடாகுடமாக எதையாவது சொல்லி நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தாங்க பாசமாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையோடு எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தாங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு நாம் ஒரு மாதிரி தாங்கிறத புரிந்து கொண்டு எல்லோருக்கும் இனியவராய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க, சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். சந்திரனுடைய போக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நண்பகல் 12:34 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைகிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பகல் 12:34 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நண்பகலிலிருந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் வர வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. ஆனாலும் 7.5 சனி ஒரு பக்கம் கடுமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்குதுங்க, அதனால் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால சின்னதாக மறதி, மந்தம், தூக்கம் இதெல்லாம் ஒரு சில நேரம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஞானம் பெற போதி மரம் வேண்டாம், போலி மனிதர்கள் இருந்தாலே போதும். ஆமாங்க, போதி மரத்தடியில் உட்காந்து அதை தேடி பிடிச்சி அதில் போய் உட்காந்து தியானம் தவமெல்லாம் செய்து நாம் கற்றுக்க போகிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் போலியாக பழகிறவங்க, அதே மாதிரி நடிக்கிறவங்க, துரோகம் செய்கிறவங்க, இவங்க கற்றுத்தர்ற பாடம் இருக்கு இல்லைங்களா, அது 4 போதி மரத்தில் உட்கார்ந்தாலும் தர முடியாது
முடியாத சில ஞானத்தை இந்த போலி மனிதர்கள் கொடுத்துட்றாங்க. அதனால தாங்க பார்த்து பார்த்து பழக வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் நல்லவங்க நினச்சா கூட கடைசியில் அவங்களுடைய மறுபக்கத்தை காட்டிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நிதானத்துடன் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்குங்க. முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்குள் செய்து முடிக்கிறது ஒரு பக்கம் நல்லதாக இருக்குங்க. மூத்த சகோதர வகையிலையும் இன்னைக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால உண்மையிலேயே உங்ககிட்ட உள்ளபடி பேசுகிறவங்க யார் அல்லது நடிக்கிறவங்க யார், யாரெல்லாம் சுயநலத்துக்காக வந்திருக்காங்க, யாரெல்லாம் உண்மையான பாசத்தோடு வந்திருக்காங்கங்கிற உண்மைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் மாறி மாறி யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்துருக்குங்க. குரு பகவானும் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. சிலர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைச்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இளைய சகோதர வகையில், அதாவது தம்பி தங்கை வகையில் சிலதெல்லாம் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான். அவர் வக்ரமாகி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சவால்களை எல்லாம் எளிதாக இன்றைக்கி நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:34 பிறகு நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளார அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை பொறுமையாகத்தான் கற்றுத்தரும் வாழ்க்கை. ஆமாங்க, எல்லாம் அடிபட்டு முடிஞ்ச பிறகு தான் இனிமேல் நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரோங்க. ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் நாம் எல்லா வகையிலுமே நல்லா இருந்திருக்கலாமே. எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு எல்லா வகையிலும் இழப்பு வந்த பிறகு தான் பொறுமையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, பொறுமையோடு இருப்போங்கிற முடிவுக்கு வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதனை அறிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் அதுவாக நடக்கட்டும், பொறுமையாக நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே என்ற முடிவோடு காத்திருந்து காய் நகர்த்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்த்த தொகை கூட கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ராசியை விட்டு விலகி தற்காலிகமாக அதிசாரத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொடுத்து ஏமாந்து போன பணத்தை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி திடீர் செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. பதவி புதுசு தேடி வர வாய்ப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீகத்தில் சொத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு சொந்த ஊரில் இருக்கிற சின்ன நிலத்தை கொடுத்துட்டு வந்த ஊரில் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் சுடுசுடுன்னு கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க. அப்புறம் சிரிச்ச முகத்தோடையும் இருந்துருப்பீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டணுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க.
உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக சவால்கள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து மேலதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைக்கி நீங்கள் திறமையை வெளிப்படுத்தி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வலிகளை தாங்க நினைக்காதே, அது வலித்து கொண்டேதான் இருக்கும். வலிகளை தாண்டப்பார், தாண்டுவதற்கு முயற்சி செய், அதனால் வழி கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தாங்கிக்கிட்டே இருந்தோம்னா அது சரி வராது, தாண்டி வெளியில் வந்தோம்னா தான் புது வழி தெரியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தேடலில் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி பலமான வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலர் வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலர் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. கேட்ட இடத்துல உதவிக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக சிலர்கிட்ட பேசுகிறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக கூட அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் மரியாதை குறையுமே தவிர மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எதையுமே யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியே அவர் தாங்க, அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வச்சுக்கோன்னு வழியை வந்து சொன்னாங்க, அப்போல்லாம் எனக்கு எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டோம். இப்போ ஏன் இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பீங்க. இப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கிடணும் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பீங்க. உங்கள் ரசனைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:34 பிறகு எல்லா வகையிலும் அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருளை நினைத்து நேரத்தை வீணாக்காதீர்கள், மாற்றாக விளக்கை ஏற்றி வைத்து கொள்ள பாருங்கள். ஆமாங்க, இருளாக இருக்குது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காமல் விளக்கேற்றுறதுக்கு வழி என்ன, வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு வழி என்ன, இதிலேருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னு திடமாக தீர்க்கமாக யோசித்து ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள் தான், செலவுகள் தான், குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் தான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சந்திராஷ்டமம் 2-3 நாளாக இருந்தது. இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நண்பகல் 12:34 வரைக்கும் தான் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் முடியாதுன்னு
கிடைக்காதுன்னு சொன்னவங்க இப்போ உங்களை அழைத்து வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்க. முன்னாடி கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. லேசாக பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அது உங்களுக்கு எதிராக ஒரு கோஷ்டியே வேலை பார்த்துன்னு இருக்கு. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கு இல்லைங்களா, சும்மா இருப்பார் அஷ்டம சனி, அதில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:34 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:34 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் மறவாமல் நீங்கள் கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் கடந்து செல்வதை விட அங்கங்கே மறந்து செல்லுங்கள். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாங்க, சிலர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்பொழுது அப்படியே உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. சில நேரங்களில் கவலைகளுக்குள்ளார போயிடுறோம். சில நேரங்களில் சிலர் நினச்சி கோபப்படுறோம். அதெல்லாம் வேண்டாம். ஏதோ அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதையே நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எதிரே இருக்கக்கூடிய கடமையை முதல்ல பார்ப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு எங்கும் எப்பொழுதும் மறப்போம் மன்னிப்போங்கிற மாமனிதராய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:34 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் நண்பகல் 12:34 அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் நண்பகல் முதல் கவனமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்கிறது கூட ஒரு வகையில் நல்லது தாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. காரம் உப்பை குறைக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைக்கின்னு பார்த்து எல்லா வேலையும் ஒன்று சேர்ந்துருச்சு. இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியல, அலைச்சல் தான் அப்படின்னு மனசுக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்குங்க. ஒரு சிலரை பார்க்க போகும்பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே பார்க்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி தாமதிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வர்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்கள் வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். என்ன தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் நம்மளை கடைசி நேரத்தில் எல்லாரும் மறந்துடுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கோபம் வரக்கூடாத இடத்தில் வந்தால் உனக்கு மதிப்பில்லை. கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் கோபத்திற்கு மதிப்பில்லை. ஆமாங்க, எந்த இடத்துல கோபமாக இருக்கணும், எந்த இடத்துல சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், எந்த இடத்துல சிடுசிடுன்னு இருக்கணும்னு சீர்தூக்கி பார்த்து சிந்தையிலே திணித்து அதற்கு தகுந்த சூழ்நிலைக்கு மாற்றிக்கொண்டு அவ்வப்போது கோபமாகவும் பாசமாகவும்
நடக்கும். அதே நேரத்தில் நல்லதும் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத வேலைகளை இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கண்டும் காணாமல் போனவங்க தேடி வந்து பேசுவாங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்க பக்கத்தில் வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் ஒசந்துக்கிட்டே போகுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே பாதகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், டென்ஷனும் இருக்கும், இனந்தெரியாத ஒரு சின்ன படபடப்பும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இன்னைக்கு முன்னுக்கு வருவீங்க. புதன் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வாயை கட்டி வைத்த கட்டி சேமித்து வச்சுருக்கிற அந்த சின்ன சின்ன தொகையை திரட்டி அதுவில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு கடன் வாங்கி போட்டு ஏதாவது ஒரு இடமாவது ஒரு ஃப்ளாட்ஸாவது வாங்கிடணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. தங்கம் தான் ஏறிக்கிட்டே போகுது, தங்கமாவது வாங்கி வச்சு கொஞ்சம் தெம்பாக இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் அல்லதும் இருக்கும். மெத்துன்னு புல் மெத்தையும் இருக்கும், நடுவில் கொஞ்சம் முள்ளும் அதில் இருக்கும். இலக்கு எது என தெரிந்து விட்டால் பாதையில் எந்த பயமும் இல்லை. ஆமாங்க, உங்களுடைய லட்சியம் எது, உங்களுடைய குறிக்கோள் எது, உங்களுடைய இலக்கு எதுன்னு நீங்கள் தீர்மானித்து வைத்திருப்பீங்க. அதனால தாங்க நடுவில் கல் வந்தாலும் முள் வந்தாலும் புல் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்கள் ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் வெளியில் வந்து விழுங்க. அது காரணம், நீங்கள் எப்பொழுதுமே பொது உடைமைவாதிகளாக இருக்கிறீங்க. சுயநலம் நமக்கு தேவையில்லை. 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் அது நாளுக்கு நாள் வளர்ந்து நம்மளை அந்த புண்ணிய பலம் காப்பாற்றுங்கிறத நிதர்சனமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க எல்லாருக்குமே நீங்கள் ஓடி உழைச்சின்னு இருக்கீங்க. குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் விஐபிகள் நட்பு உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. நண்பகலுக்கு பின்னர் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் வந்து சேருங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சில வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:34 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:34 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, உன்னுடைய வயதை காட்டிலும் உன்னுடைய குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும். ஆமாங்க, வயசில் பெரியவங்க அப்படின்லாம் இப்போ யாரும் பெருசாக மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. வயசில் சின்னவங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே இப்போ யாருமே உதாசீனப்படுத்துறது கிடையாதுங்க. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்லது செய்கிறாங்களா, நல்ல செயல்களில் ஈடுபாடு காட்டுறாங்களா, 4 பேருக்கு எல்லா வகையிலுமே கொடுத்து உதவுறாங்களா, அவங்களுக்கு தாங்க இப்போ மரியாதை கூடிக்கிட்டே போகுது. அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்வீங்க. உடனே மனசு மாறத்துக்குள்ளார அடுத்தவங்களுக்கு உதவுங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் உடனடியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எந்த பக்கம் போனாலும் சில நேரங்களில் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தான் நாம் பெருசாக சாதிக்க போகிறோன்னு தெரியல, எப்போ தான் முழுசாக நாம் ஜெயிக்க போகிறோன்னு தெரியல. ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது 4 நாளைக்கு, அப்புறம் ஒரு 5 நாள் பார்த்திங்கன்னா அல்லது நடக்குது. அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சலிப்பு வருங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கிரனோட பாக்யாதிபதி சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் சீக்கிரமாக கைக்கு வரும். அப்பா வழியில் உங்களுக்கு சேர வேண்டியது கோர்ட்டு கேஸ் அது சம்மந்தமாக இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே சாதகமாக முடியுங்க. சொத்துக்கள் சேருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வாழ்க்கையில் நேர்மையாக இருந்து மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் வெளிப்படையாக பேசி பலதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்போ நெளிவு சுழிவெல்லாம் கற்றுக்கிட்டோம். யார்கிட்ட என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் ஓரளவு பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும், இருந்தாலும் அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி போராடித்தான் ஆக வேண்டும். போராடவில்லை என்றால் வாழ்க்கை சரிவராது, வாழவும் முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதில் எத்தனை போராட்டம் வந்தாலும் அதற்காக சலித்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் விழுவதெல்லாம் எழுவதற்கேங்கிறத புரிந்து வைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டுருக்காரு. அதிசாரத்தில் வந்திருக்கிற குரு பகவானும் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வழி என்னவோ அதை செய்து கொடுத்துட்டுருக்காரு. பல நாட்களாக, பல வாரங்களாக, வருடங்களாக முடிக்க முடியாத வேலைகளெல்லாம் இனிமேல் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. யோகாதிபதி சுக்கிரனும் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு திடீர்னு வருங்க. கையிலே ஒன்றுமே இல்லைங்க, நாம் எங்கே இந்த சொத்தை வாங்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நண்பர் கொஞ்சம் கொடுத்து உதவுனார், அப்புறம் இன்னொரு உறவினர் கொஞ்சம் கொடுத்தாரு. அப்படி இப்படின்னு எப்படியோ போட்டு புரட்டி கொஞ்சம் பணம் சேர்த்து இந்த சொத்தை வாங்கியாச்சுங்கிற அளவுக்கு சில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு திடீர்னு இருக்குதுங்க. உங்களுடைய மற்றொரு யோகாதிபதி புதனும் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு. லாபாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கூட பிறந்த பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்ப வருஷமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி பாசப்பிணைப்போடு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, விடை தெரிந்து எழுதச் செல்வது தேர்வு, விடை தெரியாமல் எழுதி கொண்டிருப்பது வாழ்வு. ஆமாங்க, ஏற்கனவே நமக்கு புக்கெல்லாம் கொடுத்து சிலபஸ்ஸு கரிக்குலம்லாம் கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு அப்புறமா எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாதுங்க. அது என்னென்னே புரியாது, திக்கு தெரியாத ஒரு காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காட்டுக்குள்ளார நுழைஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பது தாங்க வாழ்க்கை. அதனால தாங்க நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கை எந்த தேர்வு வைத்தாலும் அந்த தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதை நினைச்சாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை கிடைச்சும் திருமணம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. புதன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. செவ்வாய் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசியலில் அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறவங்க அவங்களுடைய நட்பு அவங்களோட சில உதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க, நல்லது தான். ஆனால் அதிசாரத்தில் 6வது வீட்டில் குருவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இதையும் செய்ய பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிரெதிராக இருந்த அதிகாரிகள் உங்களுக்கு நேர்மையாக உட்கார்ந்து எல்லா உதவிகளும் செய்வாங்க. ஏன்னா சந்திரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தெளிவு இருந்தால் எல்லாம் வழியாக தெரியும். ஆனால் தெளிவை இழந்துவிட்டால் எல்லாமே வழியாக தெரியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புத்தியை தெளிவாக வச்சிருக்கிறவங்க, மனசை குழம்பாமல் தெளிவாக வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. நண்பகல் 12:34 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் தான் அது வரைக்கும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நண்பகல் 12:34 பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு மதியத்திலேருந்து உற்சாகமாக இருப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. சோர்வு களைப்பெல்லாமே விலகும். உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிரபலங்களாலும் சில ஆதாயங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு மாலையில் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். நம்மாலேயும் முடியும், நம்மால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நண்பகலுக்கு பின்னர் விற்று தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமை, வீண் பழி இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:34 பிறகு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.